உங்க மூக்குல இருக்க பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ட ரிமூவ் பண்றதுக்கு இத விட பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடையவே கிடையாதுங்க. இதுக்கு வந்து ஒரு தொட்டாங்குச்சி எடுத்துட்டு நல்லா வந்து அடுப்புல வந்து நல்லா எரிச்சுக்கோங்க. எரிச்சதுக்கு அப்புறமா நல்லா ஃபுல்லா தொட்டாங்குச்சி ஃபுல்லா எரிஞ்சு இந்த மாரி அந்த தூள் அந்த சாம்பல் மட்டும் இருக்கும் இல்லையா? இந்த சாம்பல் மேல வந்து நம்ம ஒரு லெமன வந்து ஃபுல்லா கட் பண்ணி நல்லா பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கலாங்க. கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அந்த லெமன் ஜூஸ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லா வந்து ஊற வச்சுருங்க. தொட்டாங்குச்சியோட அந்த லெமன் நல்லா ஊறி வரும்போது அந்த சார்கோல் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். நார்மலா நம்ம சார்கோல் பொடி பண்ணுறதுக்கும், இந்த மாரி ஆக்டிவேட் பண்ணி சார்கோல் பொடி பண்ணுறதுக்குமே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுங்க. இந்த ஆக்டிவேட் பண்ண சார்கோல யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும். ஸோ இந்த மாரி நம்ம காலையில எந்திரிச்சு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா அத வந்து நல்லா வெயில்ல காய வச்சிடலாம். காஞ்சதுக்கு அப்புறமா இத வந்து மிக்ஸியில போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சு இந்த மாரி தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பொடி நெறைய பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோப் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபேஸ் பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். நாம இன்னைக்கு செய்யக்கூடியது இந்த பிளாக் ஹெட்ட ரிமூவ் பண்ணக்கூடிய இந்த பீல் ஆஃப் மாஸ்க் தான் ரெடி பண்ண போறோம். இது கூட ஜெலட்டின் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா வந்து சார்கோல் பொடியும், ஜெலட்டினும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து சுடுதண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பச்சை தண்ணி ஊத்தாம சுடுதண்ணி ஹாட் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமா நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா உங்கள் நோஸ் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிளாக் ஹெட் இருக்கோ, ஒயிட் ஹெட், பிளாக் ஹெட் வந்து இந்த மூக்கு சைடில் தான் அதிகமாக இருக்கும். இந்த மூக்குக்கு மேலலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்படியே ட்ரை ஆக விட்டதுக்கப்புறமா நல்லா உரிச்சு எடுத்தீங்கன்னா நல்லா பீல் பண்ணி வரும். ஸோ நீங்கள் எடுக்கும்போதே கண்கூட பார்க்கலாம். அந்த குட்டி குட்டி ஏரெல்லாம் இருக்கும் இல்லையா? அது நம்ம ஃபேஸில் வந்து குட்டி குட்டி ஏர் எல்லாமே ரிமூவ் ஆகாத கண்கூட பார்க்க முடியும். ஸோ நெறைய பேத்துக்கு வந்து இந்த வாய் மேலே மீசை வளர்ற மாரி குட்டி குட்டியா ஏர் வளர்ந்துருக்கும். ஸோ அதையுமே வந்து இது மூலமா ரிமூவ் பண்ணும்போது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இருக்காம